ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் லஞ்ச் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் கேரட் பொரியல், பாவக்காய் குழம்பு, சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஸ்நாக்ஸுக்காக செஞ்சுருந்தேன். பாவக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னா, ஒரு கடையில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதும் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பாவக்காய் சூப்பராக இருக்கும். சின்ன பாவக்காய் இல்லையா, அது ரவுண்டாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். பாவக்காய் நல்லா வதங்கினதும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் போதும், ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். பாவக்காய் நல்லா வெந்த பிறகு புளி தண்ணி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட எசன்ஸ் எல்லாம் குழம்புல நல்லா இறங்கி அந்த கசப்பு வந்து நமக்கு குறைச்சலாக இருக்கும். பாவக்காய் கசப்போடு தான் சாப்பிட்ணும், அப்போ தான் அது ஹெல்த்தி. ஓகே, சக்கரைலாம் வெல்லம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு குக்கரில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு பீன்ஸ் கேரட் ஹேண்ட் சாப்பரில் பிளெண்ட் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எக் போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்துட்டா சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.